விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு இன்று நாள் கணக்கு போட்டார். முடிஞ்சு வச்சு கணக்கு. சிவராத்திரி கணக்கு இன்னையோட முடிஞ்சு வச்சு. புது கணக்கில் இன்னையிலேருந்து கணக்கு கேள்வி கேட்கார், கேள்வி கொடுக்கார், கேள்விக்கு பதில் கைலாசத்திலேருந்து கணக்கு விடுதார். முக்கால் சத்தியம் விஷ்ணு பிரம்மா கைலாசத்தில் நடந்த கணக்கு உலக நாடே தப்பு கணக்கு நடத்துதான். அப்போ இது நீதிமன்றத்தில் கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு கேள்வி கேட்கார். நீதிமான் கேட்கார், இது கண்டுபிடிக்க முடியாதா? அவன் என்ன எங்கேருந்து வந்தான், எங்கேருந்து உழைச்சான், எங்கேருந்து எல்லாம் பார்த்தான், என்ன வியாபாரம் பார்த்தான், என்ன தொழில் பார்த்தான், மாடு கண்ணை வளர்த்து இவ்வளோ சொத்து வாங்க முடியுமா? இந்த வயக்காடு என்ன இன்னைக்கு கொடுக்கணும் கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் உலக நாடே கட்டுக்கோ, இந்தியா நாடு முழுவதும் கட்டுக்கோ, தமிழ்நாட்டிலையும் கட்டுக்கோ. முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டார் நீதிபதி சர்ச்சை ஆணு பண்ணு கட்டுக்கோப்பா. கணக்கு ஓடுதாருனா தப்பு செய்கிறானா? கைலாசத்தில் இவ்வளோ தப்பு செஞ்ச கணக்கு அனைத்தும் உலக நாடே தப்பு செஞ்சு வச்சுருக்கான். பூமியில் விவசாயம் கொடுத்துருக்கேன், இருக்கிற இடம் ஆடை, அவ்வளோதான். நான் பாலாக்கு கொடுக்கல அப்படின்ட்டார். அப்போ இதில் கையெழுத்து போட்டவன் தாசில்தார், விஓ, கலெக்டர், பத்திரப்பதிவு என்ன கணக்கு வழக்கு ஆடுது நீதிமன்றம். நீதிமான் கணக்கு கொடுக்கார். அவன் நினைக்கலாம் கவர்மெண்ட்டு நம்ம எழுதி வச்சு வழக்காடலாம், இதில் சட்டத்தில் ஓட்டம் இருக்குது, இதில் சட்டத்தில் கிடையாது, இந்த அப்படின்னு அவன் நினைக்கலாம். அவர் உட்காந்து பூமியில் உட்காந்து கணக்கு எடுக்கார். அப்போ இதில் என்ன சொத்து எப்படி வந்துச்சுன்னு கேட்கணும். ஒன்று வயல், இரண்டாவது முதல் கணக்கு ஏற்றின கணக்கு அங்கே உள்ள இந்த 2 பேர்களும் எழுதி வச்ச மவனை கூப்பிட்டுக்கிட்டே விற்றுக்கிட்டே அலையுதான். நல்லா கேட்டுக்கோப்பா, புரியுதா? சொத்து எப்படி வந்துச்சுன்னு ஒரு காவல்துறையில் விசாரணை போடணும். இல்லை, புரியுதா? அடுத்தாப்புல வழக்கறிஞர் அவனுக்கு ஆடுதான்ல, அவனும் கேள்வி கேட்கணும். அவன் இவனை விட திருட்டுப்பே, புரியுதா? லாயர், சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயர் இவனை விட திருட்டுப்பே. அப்படியே முழு கோழியை கூட உழுங்கிடுவான். இப்போ தமிழ் பண்பாடில் தமிழ் வார்த்தை தமிழ் கல்வியில் கொடுக்கும். அவன் கல்வியால் நிறைய அழிச்சு வச்சுருக்கான். மாட்டுவான். கணக்கு போட்டாச்சு. 1ஆம் தேதி நீதிமான் வாராடுறான். லாயர் பூரா கேட்டுக்கோ, உலக நாடே கேட்டுக்கோ. நீதிமன்ற கோர்ட்ஸில் காலை வைக்கார். இப்போ தான் காலை வைக்கார். அப்போ என்ன நடக்கும்னு புரிஞ்சிக்கோ, புரியா? நீயே கூப்பிடணும், கோர்ட்டிலேருந்து கூப்பிடணும். வா ஈஸ்வரமான கூப்பிடணும், புரியா? அது அவர் தான் கூப்பிடும். அப்பாரு மிதிக்கணும்ல. ஏன்னா மோசத்தில் போய்கிட்டு இருக்கான், சோழி முடிக்கணும் அப்படின்ட்டார். மோசத்தில் உலக நாடே போய்கிட்டு இருக்கு. இப்போ கொடி, இப்போ தமிழ் வார்த்தை, ஏன் இங்கிலீஷ் வார்த்தை, ஹிந்தி வார்த்தைங்கிற கணக்கில் எழுத்து தெருவில் விட்டு எல்லாம் பூமியை பூரா அழிச்சு வச்சுருக்கான். அமைச்சர்கள் பூரா அதுதான் கணக்கு போட்டார். 2 நாளில் இருந்து அரசியல்வாதியை 2 கம்பை கட்டி நாற்காலியில் உட்கார வச்சு, அவன் செத்து போவான்ல, நாற்காலியில் உட்கார வச்சு நாடி கட்டு போட்டு ₹1 காயின்ஸ் நெத்தியில் ஒட்டி தூக்கி எரிக்கணும், புரியா? மன்னராட்சியில் இருந்தது, அதுக்கப்புறம் ஜமீனுக்குள்ள காலத்தில் இருந்தது, புரியா? இப்போ சென்ட்ரேஷனில் 4 வீலரில் தூக்கிட்டு போய் எரிக்க, விதைக்க. 3 மாதத்துக்காரனுக்கு இதுதான் கணக்கு. 3 மாதத்துக்காரனுக்கு இதுதான் கணக்கு. கம்பு 2 கம்பு கட்டுவான். அது ஏற்கனவே 4 வீலர் தொடமாட்டான். ஏன்னா அந்த நோய் இருக்குது, இந்த நோய். இப்போ அதுதான் வவ்வா விட்டுட்டார். 13 வவ்வா போயிடுச்சுடா. 13 வவ்வா தமிழ்நாடு முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு தான் விட்டார், கணக்கு வைக்கணும் அப்படின்ட்டார். தமிழ்நாடு வச்சு முடிச்சா தாண்டா சரி வரும் அப்படின்ட்டார். இந்த கணக்கு அவன் பாக்கியில் டெல்லியில் உள்ளவன் பார்ப்பான், அவன் சரண் அடைவான். அதெல்லாம் கிளியராக வந்துட்டார். தப்பு செய்யக்கூடாது, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம ஒரு பிரம்மச்சாரி. இங்கே பூரா தமிழ்நாட்டில் பூரா அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணியிருக்கான். நிலப்பரப்பு தமிழ்நாட்டில் அதிகம், புரியுதா? தமிழ்நாடு பிரித்து வச்சுருக்கான்ல, இது நிலப்பரப்பு அதிகம். விவசாயம் உள்ள இடத்த பூரா 90% அழிச்சு வச்சுட்டான், 10% உள்ளே இருக்குது. இதெல்லாம் தெரியாத அளவுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நீதித்துறை நீதிமன்றத்தில். அதுக்கு தான் இப்போ நீதிமான் வாரார். உள்ள வந்த கணக்கு தப்பு இருந்தால் முழிச்சு பார்ப்பார். ஒரே பார்வை முடிஞ்சு வச்சு கணக்கு. சொடக் போட்ட மணிக்கு வந்து நின்னவொடனே டக்குன்னு அவர் என்ன பையனை உள்ள ஆஜராகி நுப்பாட்டிட்டு அப்படியே பையனை கூட்டி அப்படியே வந்துக்கிட்டே இருப்பார், புரியுதா? பையனை வச்சுத்தான் உலக நாடே கணக்கு முடிப்பார். பிள்ளைகளை வச்சுத்தான் 3 பிள்ளைகளை வச்சுத்தான் உலக நாடே அழிப்பார். உலக நாடே சொல்லி முடிச்சிருவார். இன்று நாள்லேருந்து வவ்வா பறந்துருச்சுடா. விலங்குகள், பறவைகள், விலங்குகள் பூரா அதுக்கு உள்ள நோய் சாப்பிடுதான்ல, அது மூலியமாக இன்னையிலேருந்து ஆரம்பம். பூரா சைனா ஆங்காங்கு, சிங்கப்பூர் ஆங்காங்கு, சிங்கப்பூர், சைனா எல்லா நாட்டிலையும் பூரா முக்காடு தொப்பி இருக்கான்ல தாடி, அவன் நாட்டிலையும் பூரா இப்போ விஷ வாயு நாகராஜன் இறக்குதான், புரியுதா? அது பிறகு தமிழ்நாடு நொறுங்கி போவோம். தமிழ்நாடு தான் சுத்த சைவர் ஆக்கணும் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.